ஐஸ். பப்பியோட கண்கள் நல்லா பாருங்கள், அது கிளியராக இருக்கணும், ஷைனியாக இருக்கணும். அப்போ தான் நார்மலாக இருக்கணும்னு அர்த்தம். இல்லைன்னா ஒரு வேளை நீங்கள் டிஸ்சார்ஜ் எல்லோ, க்ரீன், ஒயிட் இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் எதுவும் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேளை கன்ஜெக்டிவைட்டிஸ்ன்ற கண்டிஷனாக இருக்கலாம், இல்லைனா ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்டெம்பராக இருக்கலாம். அடுத்தது காதுகள் ரெண்டும். பப்பியோட காதை நீங்கள் செக் பண்ணும்போது ஜென்டிலாக அந்த காதை பிடிச்சி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது காது வந்து கிளியராக இருக்கணும், ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும். ஒருவேளை ஸ்மெல்லோ உள்ள அழுக்கு கருப்பாக ஒட்டியிருந்தாலோ காதில் வந்து அதுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லைன்னா இயர் மைட்ஸ் இருக்கலாம். மூணாவது நோஸ், மூக்கு. மூக்கை நீங்கள் செக் பண்ணும்போது மூக்கு வந்து ஈரப்பதத்தோடையும் கூலாகவும் இருக்கணும். ஒருவேளை ட்ரையாகவும் சின்னதாக ப்ளீடிங் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது ஃபீவராக இருக்கலாம், டீஹைட்ரேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா ஏர்லி சைன் ஆஃப் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். அதனால் அந்த மூக்கோடைய அமைப்பை நீங்கள் செக் பண்ணுறது முக்கியம். அடுத்தது நீங்கள் வாயை செக் பண்ணுறீங்க. அந்த கம்ஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கணும், அந்த லேசான ரோஸ் கலரில் அப்படி இருக்கணும். ஒருவேளை கம்ஸ் வந்து பேலாக ஒரு மாதிரி வெளிரி போயிருந்தால் அனிமியா, இரத்த சோகையோ இல்லைன்னா வேர்ம்ஸ், புழுக்கள் அதுக்கு வந்து வயிற்றில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வாயிலிருந்து ஒரு துர்நாற்றம் வந்துச்சுன்னா அது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோட அறிகுறியாக இருக்கலாம்.